சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்ற மருத்துவர் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருக்கும் நிலையில் நாடாளுமன்றம் சென்ற முதல் நாளே அங்குள்ளவர்களுடன் தேவையற்ற விடயத்திற்கு தர்க்கப்பட்டுள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று நடைபெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா முதல் நாளே நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று அமர்விற்காக சென்ற மருத்துவர் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் சென்று அமர்ந்துள்ளார். இந்த ஆசனம் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்டது என்றும் வேறு ஆசனத்தில் சென்று அமருங்கள் என்றும் நாடாளுமன்ற பணியாளர்கள் அவருக்கு விளக்கம் அளித்துள்ளனர். அவ்வாறு எங்கே எழுதப்பட்டுள்ளது என கேட்டு நாடாளுமன்ற பணியாளர்களுடன் தர்க்கப்பட்டுள்ளார் மருத்துவர் அர்ச்சுனா. முதல் அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர முடியும். ஆனால் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஆசனங்களுக்கு வரையறை சம்பிரதாயம் உண்டு. அதில் ஏனையவர்கள் அமர முடியாது என்று நாடாளுமன்ற பணியாளர்கள் மீண்டும் விளக்கம் அளித்துள்ளனர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா சம்பிரதாயத்தை மாற்றவே வந்திருக்கின்றேன் என்று கூறியதுடன் பின்னர் வேறு இருக்கையில் அமர்ந்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ஏற்கனவே சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மருத்துவமனையில் பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட அர்ச்சுனா சர்ச்சைகளை அடுத்து இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல மருத்துவர்கள் மீது கடும் குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளத்தில் முன்வைத்ததை அடுத்து அவர் மீது 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த வழக்குகள் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தனது குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை போலீசாரிடம் வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றார் மருத்துவர் அர்ச்சுனா. அதே நேரம் இந்த வழக்கிற்கான பிணை நிபந்தனைகளை மீறியமைக்காக அவர் மீது மேலும் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அனைத்துமாக சுமார் 18 வழக்குகளை எதிர்கொள்கிறார் மருத்துவர் அர்ச்சுனா. சமூக வலைதளத்தில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் வரைமுறையற்ற பேச்சுக்களையும் முன்வைத்து அதன் மூலம் கிடைத்த பிரபல்யத்தால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள மருத்துவர் அர்ச்சுனா தற்போது நாடாளுமன்றத்திலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார்.